காலை வெளிச்சம் மெதுவாக அறைக்குள் நுழைந்தது. ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி சுவரில் மெல்ல மெல்ல நகர்ந்தது. அலாரம் அடிக்கவில்லை, ஆனால் கண்கள் தானாக திறந்தன. வழக்கமாக எழுந்தவுடன் முதலில் கை போவது மொபைலுக்குத்தான். அந்த நாளும் அப்படித்தான். திரையை ஆன் செய்தபோது வாட்ஸ்அப் மெசேஜ்கள், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்கள், யூடியூப் வீடியோ அலர்ட்டுகள் எல்லாமே காத்திருந்தன. ஆனால் அந்த நாளில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. மொபைலை பக்கத்தில் வைத்துவிட்டு அவள் மெதுவாக எழுந்து கண்ணாடி முன் நின்றாள். வழக்கம் போலவே ஒரு முகம். ஆனால் ஏன் இப்படியொரு சோர்வு? தூக்கம் குறையவில்லை, வேலை அதிகமில்லை. ஆனாலும் முகத்தில் ஒலி இல்லை. கண்களின் கீழ் கருமை, தோலில் ஒரு மங்கல். என்னதான் பிரச்சனை என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். சில நாட்கள் இப்படித்தான். எந்த காரணமும் இல்லாமல் சோர்வு. யாரிடமும் பேச பிடிக்காத மனநிலை. வெளியே போகவே விருப்பமில்லை. அதே நேரத்தில் சில நாட்கள் இருக்கும். முகத்தில் தானாகவே ஒரு பிரகாசம். யாரோ பார்த்து இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே என்று சொல்வார்கள். அந்த நாட்களில் வேலை எல்லாமே சுலபமாக நடக்கும். மனசும் லேசாக இருக்கும். இந்த வேறுபாடு எதனால் வருகிறது? அவள் நினைத்து பார்த்தாள். விலை உயர்ந்த ஃபேஸ் கிரீம்கள் வாங்கியிருக்கிறாள். பார்லரில் ஃபேஷியன் செய்திருக்கிறாள். ஆனாலும் அந்த பிரகாசம் நிரந்தரமாக இல்லை. சில நாட்களிலேயே மறைந்து விடுகிறது. அழகு என்பது உண்மையிலேயே வெளியிலிருந்து வருகிறதா, இல்லை உள்ளே இருந்து வருகிறதா என்ற கேள்வி அவள் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாளின் பிற்பகலில் அம்மாவை சந்திக்க அவள் தாய் வீட்டிற்குச் சென்றாள். அம்மா சமையலறையில் இருந்தார். பழைய பித்தளை பாத்திரத்தில் எண்ணெய் வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்தார். அந்த வாசனை, தேங்காய் எண்ணெயின் சுத்தமான வாசனை. அம்மா, என்ன இது என்று கேட்டாள். அம்மா சிரித்தார். இது எண்ணெய், நாளைக்கு காலையில மவுத் புல்லிங் பண்றதுக்கு. எண்ணெய வாயில வைக்கிறதா என்று அவள் சிரித்தாள். அது எல்லாம் பழையகால விஷயம் இல்லையா? அம்மா அவளை பார்த்தார், சிரிப்புடன், ஆனால் ஆழமான பார்வையுடன். பழையகால விஷயம் என்றால் பயனில்லாதது என்று அர்த்தமா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அவள் மனதை நெகிழ வைத்தது. அம்மா மெதுவாக பேச ஆரம்பித்தார். காலை எழுந்தவுடன் நம்ம உடம்பு இரவு முழுக்க சேர்த்த கழிவுகளை வெளியே தள்ள முயற்சி பண்ணும். அந்த விஷங்கள் நிறைய சேருமிடம் நம்ம வாய். அதனால்தான் காலை எழுந்தவுடன் வாயில் கசப்பு, நாற்றமெல்லாம் இருக்கும். அதை நேரா தண்ணீர் குடிச்சோ, காஃபி குடிச்சோ, பல் தேய்ச்சோ உள்ளே அனுப்பிட்டா உடம்பு சுத்தமாகுமா? அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். எண்ணெய் வாயில் வைத்து மெதுவாக குடுக்கினால் அது காந்தம் மாதிரி கிருமிகளையும் விஷங்களையும் இழுத்துக்கொள்ளும். அதை துப்பி போட்டா உடம்பு உள்ளே இருந்து சுத்தமாக ஆரம்பிக்கும். அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் அம்மாவின் முகத்தில் இருந்த அந்த அமைதி, அந்த நம்பிக்கை, அதை மறுக்கவும் முடியவில்லை. அடுத்த நாள் காலை அலாரம் அடித்தது. வழக்கமாக இன்னும் 10 நிமிடம் என்று நினைப்பவள் அந்த நாள் எழுந்தாள். குளியலறை மேசையின் ஓரத்தில் அம்மா வைத்துவிட்ட எண்ணெய் பாத்திரம். ஒரு கணம் தயக்கம். இதெல்லாம் வேலை செய்யுமா என்ற சந்தேகம். ஆனால் ஒரு சின்ன முடிவு. சரி, ஒரு வாரம் முயற்சி பண்ணி பார்ப்போம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வாயில் வைத்தாள். ஆரம்பத்தில் சிரிப்பு வந்தது. கொஞ்சம் அருவருப்பாகவும் தோன்றியது. ஆனால் மெதுவாக குலுக்க ஆரம்பித்தாள். பற்களுக்கிடையில், நாவுக்கு மேலே, உள்ளே எண்ணெய் நகர்ந்தது. முதலில் 3 நிமிடம், அப்புறம் 5. நேரம் போனதே தெரியவில்லை. எண்ணெய் கெட்டியாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அது மெதுவாக தளர்ந்தது. 15 நிமிடத்துக்கு பிறகு கண்ணாடியில் பார்த்தாள். எண்ணெய் பால் போல வெள்ளையாக மாறியிருந்தது. அதை துப்பி உப்பு கலந்த இளஞ்சூடான நீரில் வாயை கழுவினாள். பல் தேய்ச்சாள். ஒரு வித்தியாசமான உணர்வு. வாய் மட்டும் சுத்தமாக இல்லை, மனசும் லேசாக இருந்தது. அந்த நாள் முழுவதும் அவள் கவனித்தாள். மதியம் சோர்வு இல்லை, தலை கனமாக இல்லை, வேலை செய்யும்போது கவனம் சிதறவில்லை. இரவு நல்ல தூக்கம் வந்தது. அடுத்த நாள், 3வது நாள், 1 வாரம். ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்தபோது அவளுக்கே தெரிய வந்தது. முகத்தில் ஒரு மெல்லிய ஒளி. கண்களின் கீழிருந்த கருமை சற்று குறைந்திருந்தது. முகப்பருக்கள் வராமல் இருந்தது. ஆபீஸில் ஒரு தோழி கேட்டாள், என்ன பண்ற, இப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. அவள் சிரித்தாள். பதில் சொல்லவில்லை. ஆனால் மனதுக்குள் ஒரு சின்ன சந்தோஷம். நான் என்னை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ற உணர்வு. 2 வாரங்கள் கழிந்தன. அவள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். இது வெறும் அழகுக்கான விஷயமில்லை. காலை அந்த 15 நிமிடம் அவளுக்கான நேரம். எந்த சத்தமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. எண்ணெய் வாயில் வைத்து மெதுவாக குலுக்கும்போது மனதுக்குள் பேசிக்கொண்டாள். என் உடல் சுத்தமாகுது, நான் என்னை கவனிக்கிறேன்,
நான் மதிப்புக்குரியவன். அந்த வார்த்தைகள் மெதுவாக அவள் வாழ்க்கையையே மாற்ற ஆரம்பித்தன. முகம் மாறியது. ஆனால் அதைவிட முக்கியமாக தன்னம்பிக்கை மாறியது. முன்பு பேச தயங்கிய இடங்களில் இப்போது தைரியமாக பேசினாள். கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது குறைகள் அல்ல, ஒரு அமைதி தெரிந்தது, ஒரு திருப்தி. அவள் புரிந்து கொண்டாள். அழகு என்பது மேக்கப் அல்ல, அழகு என்பது கிரீம் அல்ல, அழகு என்பது உள்ளே இருந்து வரும் சுத்தம். நம்ம உடலை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் அது நமக்கு திரும்ப கொடுப்பது ஆரோக்கியம், ஒலி, நம்பிக்கை. அந்த நாள் முதல் எண்ணெய் பாத்திரம் அவள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. பல் துலக்குவது போல, குளிப்பது போல, ஒரு பழக்கம். சிலர் கேட்டார்கள், இதெல்லாம் உண்மையிலேயே வேலை செய்யுமா? அவள் சிரித்துக்கொண்டு சொன்னாள், ஒரு வாரம் முயற்சி பண்ணிப்பாரு, கண்ணாடிதான் பதில் சொல்லும். இந்த கதை அவளுடையது மட்டுமல்ல, உங்களுடையதும் தான். நாளை காலை எழுந்தவுடன் ஒரு சின்ன முடிவெடுங்கள். உங்களுக்காக, உங்கள் உடலுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக. சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும்.